நேயர்களே, மத்திய கிழக்குல இப்போ போரினுடைய தாக்கம் மிகுந்த அபாய கட்டத்தில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பார்க்கிற போது அமெரிக்கா ஒரு களநிலையில் வெறித்தனமான தாக்குதலை இன்னைக்கு 12வது நாட்களாக நடத்துகிறது. அமெரிக்காவினுடைய நிலைகள் இதற்கு காரணம் என்ன? அமெரிக்கா இந்த போரை நடத்துவதற்கு அவர்களால் முடிந்த அளவிற்கு எல்லா விதமான சக்திகளையும், வான் சக்தி, கடல் சக்தி மற்றும் அறிவு சக்தி, தொழில்நுட்ப சக்தி, பலம், பணம் எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி ஈரானை ஒரு நிலையில் மௌனியாக்கி கையாளாகாத ஒரு நாடாக நசுக்கி விடுவதற்கு அமெரிக்கா இப்போ முயற்சிகளை செய்கிறார்கள். அப்படி என்றால் ஈரான் என்ன ஆனது? இந்த 11 நாளில் ஈரானுடைய அனைத்து நிலைகளும், குறிப்பாக சொல்ல போனால் ஈரானுடைய உயிர்கள், ஈரானுடைய கட்டடங்கள், ஈரானுடைய மலைகள், ஈரானுடைய பாலங்கள், ஈரானுடைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஈரானுடைய ஃபோர்ட் எல்லாம் கடுமையாக அடித்து துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அதிபர், உச்ச தலைவர் முஜிதபா கமேனி உறுதியாக நிற்கிறார். பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் முழுமையாக அறிவிக்கப்பட்ட ஃபுல் பிளிட் வார் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா என்று டிக்ளேர் செய்கிறது. அதே நேரத்தில் செய்தித்துறை அமைச்சகமும் கூட, வெளிவிவகார செய்தித்துறை அமைச்சகம், அமெரிக்காவின் வரவுக்காக எங்கள் நாட்டுக்குள் அமெரிக்கா வர வேண்டும், தாக்குதலை நடத்த வேண்டும், உள்ளே கால் வைக்க வேண்டும் என ஆவலாக காத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிக்கை கூடுறாங்க. இப்ப பார்க்கின்ற போதே அமெரிக்காவினுடைய தளங்களான பஹ்ரைன் தளம் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பது, குவைத், எல்லாவற்றையும் விட ஜொர்டானும் அழிவு நிலைக்கு வந்துவிட்டது. அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எஃப் சீரியஸ் தளங்களும், அமெரிக்கா எதிர்பார்க்காத ஹேக்கர்ஸ், ஜோர்டானில் 400க்கும் மேற்பட்டவர்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக தாக்கியதும், ஏராளமான விமானங்கள் அழிக்கப்பட்டதும், இராணுவ கேண்டீனில் உணவு அருந்தி கொண்டிருந்த நிலையில் இரண்டு பக்கமும் அதிக சேதாரத்தை, ரெண்டு பக்கம் என்றால் அமெரிக்காவினுடைய ஜோர்டான் நிலைகளும் பஹ்ரைனிலுமே பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகும். குவைத்தில் பவர் செக்டார் முழுமையாக டீசால்ட்னேஷன் பிளான் வரைக்கும் அளிக்கப்பட்டதாகவும் கூட தற்போது செவிகள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மத்திய தரைக்கடல் பகுதிகளில் எந்த ஒரு விமானத்தையும் இனி நிறுத்தி விடுவதற்கு சாத்தியமில்லையோ என்கின்ற அளவிற்கு இப்போது அமெரிக்காவிற்கு அயலகத்திலிருந்து மத்திய கிழக்கை நோக்கி ஆதரவு தரும் வண்ணம் 700க்கும் மேற்பட்ட அல்லது நூற்றுக்கணக்கான F-15, F-16 விமானங்கள் வந்து கொண்டிருப்பதும் நமக்கு தகவல் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது? ஜெர்மனியிலிருந்து வருகிறது, இத்தாலியிலிருந்து வருகிறது, இங்கிலாந்திலிருந்து வருகிறது, சைப்ரஸில் இருந்து வருகிறது, போலந்தில் இருந்து வருகிறது மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவிற்கு சாறை சாறையாக கப்பல்கள், விமானங்கள் வந்து கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க ஒரு கேள்வி என்னவென்றால், அமெரிக்கா இவ்வளவு விமானங்களை கொண்டு மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன? அப்படி என்றால் ஒரு பெரும் போருக்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறதா, அல்லது என்ன நோக்கத்திற்காக இந்த விமானங்கள் அங்கே வருகிறது என்பது சரியாக மதிப்பிடப்படாத நிலையிலும், அநேகமாக மற்றொரு கடும் போரை அவர்கள் தெஹரானை நோக்கி நகர்த்துவதற்கும் சாத்தியம் இருக்கிறது. ஆனாலும் இங்கே ஒரு பெரிய சந்தேகம் என்னவென்றால், இத்தனை தாக்குதலுக்கு பிறகும் அனுபவம் பெற்ற தெஹ்ரானியர்கள், ஈரானியர்கள், பர்ஷியர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் அடங்குவதாக தெரியவில்லை. எதிர்நோக்கி தைரிய சூழ்நிலையில இருப்பது பல 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 சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு ராட்சச ஆயுதங்களை கொண்டு களமமைத்த போதும் ஈரானியர்கள் கடும் தாக்குதலை நடத்துகிறார்கள். உதாரணத்திற்கு ஜொர்டானிலும், உதாரணத்திற்கு பஹ்ரைனிலும் கெர்ரம்ஷோர் மற்றும் ஃபத்தா 110 போன்ற மேக் ரக 15 ரக கடும் வேகத்திலான ஆயுதங்களை, மிசைலை அவர்கள்
நகர்த்தி கொடூரமான தாக்குதலை பழிக்கு பழி வாங்கியிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் தங்கள் கப்பல் நிலைகளை கொண்டு நிறுத்தினாலும் அமெரிக்கர்கள் வான் தாக்குதலை மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அமெரிக்கா அடுத்த முறை பிகாக்ஸ் மலைகளில் தாக்குதல் நடத்த முயல்வதும் இப்போது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தப்ரிஸ் பகுதியில அடியில் இருக்கக்கூடிய சுரங்கத்தை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். பிகாக்ஸ் மலையில் ஃபர்தோ இஸ்பஹான் நட்டான்ஸை தாண்டி பிகாக்ஸ் மலைக்குள் ஏராளமான அணு ஆயுத தகவமைப்புகள் என்று செய்யப்பட்ட சென்ட்ரிபியூஜ் வடிவத்திலான உருவாக்கப்பட்ட ஸ்டாக் பைஸ் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற யூகத்தில் அல்லது மொசாத் கொடுத்த தகவல் அடிப்படையில், இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மெசாத் கொடுத்த தகவல் அமைப்பில் தப்ரீஸும் அதே போன்று பிகாக்ஸ் மலைகளும் கடும் தாக்குதலுக்கு பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகும். ஆக இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பெரும் பொருள் இழப்பீடு வந்திருப்பதாகவும் 40 பில்லியன் என்ற ஒரு சுருக்கமான கணக்கை பீட் ஹெர்செட் சொல்லுகிறார். இந்த 40 பில்லியன் என்பது இப்போதல்ல, மொத்தமாக அந்த கணக்கீடை போட்டால் பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் அமெரிக்காவுக்கு 20 லட்சம் கோடி ஆயிருக்கும். ஏனென்றால் பிப்ரவரி 28 ஆரம்பித்த இந்த போர் இன்றைக்கு ஜூலை முடியக்கூடிய காலம். பிப்ரவரி முடிந்து மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை 120 நாட்களாக அமெரிக்க கப்பல்கள், அமெரிக்க இராணுவ வீரர்கள், அமெரிக்காவுடைய வெடிகுண்டுகள், அமெரிக்காவுடைய ஏவுகணைகள், அமெரிக்காவுடைய இன்டர்செப்டார், அமெரிக்காவுடைய தளபதிகள் வந்தது போனது எல்லாம் பயங்கரமாக நிறுத்தப்படுகிற சூழலில் அமெரிக்காவின் செலவு கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி என்ற அளவிற்கு இருக்கும். இந்த நிதி சுமையை அமெரிக்கா எப்படி சந்திக்கும்? அதற்காக அவர்கள் மத்திய கிழக்கில் பில் போட்டு தனது கூட்டாளிகளான சவுதி மற்றும் பல நாடுகளில் வாங்கிக் கொள்வதற்கும் சாத்தியம் இருக்கிறது. 2 செய்தியை நம்ம இப்ப பார்க்கலாம். அமெரிக்கா இராணுவ ஏவுகணைகள் அவர்களுடைய ஆர்சனில் குடோன்கள்ல ரொம்ப குறைந்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் விலைமாளிகையின் அதிகாரி அல்லது பெண்டகனின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்ட அடிப்படையில் அமெரிக்காவில் அவர்களுக்கான ஆயுத கிடங்குகளில் ஆயுதங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அடுத்து டெலிகிராஃபுடைய செய்தி என்னவென்றால், அமெரிக்க இராணுவ தளபதிகளிடத்தில், அதிகாரிகளிடத்தில் ஒற்றுமை குறைவும் மோதலும் ஏற்பட்டிருப்பதாக டெலிகிராப் தனது செய்தியில் தெளிவாக சொல்கிறது. அச்செவியில் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் கடும் மோதல் ஏற்பட்டிருக்கதாகவும் அமெரிக்க இராணுவத்துறை செயலர் பீட் ஹெட்ஸ் இது குறிப்பிடத்தக்கது. அவருக்குள் ஏற்பட்ட முடிவுகள், மாற்றங்கள், செயல்பாடுகள், அமெரிக்கா விமானங்கள் இனி நிறுத்துவது தவறான முறையாக இருக்கும். இனி மத்திய கிழக்கில் அமெரிக்கா விமானங்களை நிறுத்துவது தவறான முறையில் இருக்கும். இப்ப கொஞ்சம் இந்த செய்தியை கொஞ்சம் பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜொர்டானில் ஏராளமான விமானங்கள் அழிக்கப்பட்ட பின்பு இனியும் கொண்டு அங்க நிறுத்துவது தவறான முறையில் இருக்கும் என உயரதிகாரிகள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்செட்டுக்கு சொல்லி இருப்பதும், அவர்களுக்குள் மாறுபட்ட கருத்து வந்திருப்பதும் டெலிகிராப், நியூயார்க் டைம்ஸ் ஆகிய 2 நாளிதழ்களும் வாஷிங்டன் போஸ்ட் ஆகிய 2 நாளிதழ்களும் தன் கருத்தை சொல்கிறது. வாஷிங்டன் போஸ்டின் கருத்து ஒன்று, ஆயுதங்கள் குறைந்திருக்கிறது, ஆபத்தான போக்கு, அதிக காலம் பயணிப்பது இல்லை. டெலிகிராஃபினுடைய கருத்து, அதிகாரிகளுக்கிடையே முரண், பீட் ஹெட்ஸ் மற்றும் மேல் அதிகாரிகளுக்கு முறம். இனியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரோப் யூனியன்லேருந்து, ருமேனியாவிலிருந்து, போலந்திலிருந்து, ஜெர்மன், இத்தாலி, இங்கிலாந்திலிருந்து அதிக விமானங்களை கொண்டு அங்கு சேர்ப்பது, நிறுத்துவது உத்தேசமான நல்ல நிலை இல்லை என்ற கருத்துக்கு இடையில் அவர்களுக்குள் மோதல் வந்திருப்பதாக டெலிகிராப் தெரிவிக்கின்றது. இப்ப இந்த போருக்கு பிரிட்டிஷ்ல இருந்து அமெரிக்காவுடைய RAF-15, பிரிட்டிஷ்ல இருந்து அமெரிக்காவினுடைய RAF-15, F-35, அதே மாதிரி 12 நம்பர், ஒரு 12 விமானங்கள் இங்கே வருகிறது. அதே போன்று ஜெர்மன்ல இருந்து ஒரு 12 F-16 ஈகிள் வருகிறது. அப்ப 24. இத்தாலியிலிருந்து ஒரு 12 F-16. இந்த விமானங்கள் கிட்டத்தட்ட 24, 36, 39, 40 விமானங்கள்
அதில் RAF F-15 F-16, ஜெர்மனிலிருந்து F-16 12, இத்தாலியிலிருந்து F-16 12. எதற்காக இத்தனை விமானங்கள் வளைகுடாவை நோக்கி வருகிறது என்கின்ற சந்தேகத்தின் கூட ஈரான் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு எந்த நிலத்திலும் இவர்களோடு தயாராக இல்லை. ஈரானை பொறுத்தவரை போர், ஏனென்றால் இவர்கள் ரொம்ப மோசமானவர்கள், அழிவு சக்தி, தங்கள் நாட்டை அழித்து படுகொலைகளை செய்து இன்னும் எங்களை ஒழிக்க பார்க்கிறார்கள் என்பதனால் ஈரான் எந்த நிலையிலும் ஒப்பந்தம் காலியாகிவிட்டது, இனி அமெரிக்கர்களோடு பேச்சுவார்த்தை இல்லை என்கின்ற நிலையில் வந்துவிட்டதாகவும் கூட நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஹூதிக்களுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு மோதலும் இல்லை என சுரத்தை குறைத்திருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்ட விவகாரம் இப்போது ஹெர்முஸை தாண்டி பாப் அல் மந்தப்புக்கு சென்றிருக்கிறது. ஹூதிக்கள் தாக்குதல்களை அவர்கள் அறிவிப்பான இணையதளத்தின் மூலமாக, அவர்கள் இமெயில் மூலமாக செய்திகளை அனுப்பிவிட்டார்கள். அங்கே வந்த கப்பல் சீன கப்பலும் இந்திய கப்பலும் U-turn அடித்து சென்றிருக்கிறது. இப்பொழுது ஹூதிக்கள் தாக்குதலில் அவர்களின் நட்பு சக்திகளான சீன கப்பலே வெளியேறுகின்ற போது, திருப்பி போகின்ற போது, இனி சவுதி அரேபியாவிலிருந்து செல்கின்ற டன் கணக்கில், லிட்டர் கணக்கில் செல்கிற ஆயில்கள், மில்லியன் பேரல்கள் என்ன ஆகும்? சவுதியின் பொருளாதாரம் என்ன ஆகும்? என்ன நடக்கப் போகிறது? ஈராப்பாவுக்கான கனெக்ஷன் என்ன நடக்கும்? சிக்கலை ஏற்படுத்தும். இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அமேசான் டேட்டா சயின்ஸ் கம்ப்ளீட்டா காலி செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிலைகள் போற போக்கு இது ஒரு ரொம்ப ஆபத்தான போக்கு. அமெரிக்கர்கள் செய்கிற போக்கு பெரும் ஆபத்து. அவர்களின் பாதையில் ஈரானியர்கள் முரண்டு பிடிப்பது பெரும் ஆபத்து. ஹெர்முஸ் வளைகுடா என்ற பாதை சகல மக்களுக்கும் உரியது. அவர்கள் சொல்வது இல்லை, அது எங்களை அழித்திருக்கிற எங்களுடைய நிலப்பரப்பில் இருக்கும், எங்களுடைய கடலாதிக்க பகுதியில் இருக்கும். இதுதான் பிரச்சனை. அணுகுண்டு பிரச்சனையோட இதுதான் பிரச்சனை. இப்போது கூட இஸ்ரேல் ஏன் அமைதியாக இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஜோர்டானை அடித்து விட்டதால் இஸ்ரேல் அடிப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்ரேலை அவர்கள் F-16 இதை தாக்கிவிட்டு, இதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருந்தது. இஸ்ரேலை தாக்குவதற்கு சிக்கல் இல்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்திருந்தார்களோ அதுதான் இஸ்ரேலும் இருக்கும். இஸ்ரேலும் தாடு தான் இருக்கிறது, இஸ்ரேலும் பேட்ரியாட் தான் இருக்கிறது, இஸ்ரேலும் ஏரோ 3, டேவிட் சில்லிங் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஜோர்டானில் அழித்து விட்டதுதான் பெரிய ரகசியம். அமெரிக்காவுடைய உச்சபட்ச நிலை ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், கத்தர் எல்லாவற்றையும் காலி செய்த பிறகு இதே தடுப்பு இன்டர்செப்டார் தானே வைத்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலை தாக்குவது அவர்களுக்கு ஒரு பெரும் விவகாரமாக இல்லை என்ற கருத்துகளும் உலக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் இன்னும் தாக்கவில்லை, ஈரானும் தாக்கவில்லை. இதற்கான பின்னணி தெரியவில்லை. ஈரான் தாக்கவில்லை என்று பேராசிரியர் மராண்டியின் கருத்து. அக்டோபரில் தேர்தல் வருவதால் இதை இப்படியே விட்டுவிட்டு அவனை காலி செய்து விட வேண்டும் என ஒரு அரசியல் யுக்தி இருப்பதாகவும் ஈரான் நம்புகிறது. ஒரு கேள்வி, எங்கிருந்து அவர்கள் தாக்குகிறார்கள்? இதுவரை அவர்கள் இப்போது தாக்கி கொண்டிருப்பது மத்திய கிழக்கில் இருந்தில்லை. இங்கிலாந்தினுடைய தளங்கள், அமெரிக்க தளங்கள், ஜெர்மன் தளங்கள், ருமேனியாவிலிருந்து தாக்கலாம், போலந்து, இப்படி பல இடங்களிலிருந்து தான் அமெரிக்க விமானங்கள் பறந்து வந்து தாக்குவதாக செய்திகள் வருகிறது. அது எந்த அளவிற்கு அமெரிக்கர்களுக்கு பலன் அளிக்கும். ஆகவேதான் ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங் கெப்பாசிட்டி கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு பலன். இந்த தாக்குதல் விமானங்கள் இலக்கை தாக்கி முழுமையாக ஈரோப்பாவுக்கு வருவதற்கு முன்பு அவர்களுக்கான ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங், மீண்டும் எரிசக்தியை வானத்திலிருந்தே ரீஃபில் செய்தால் அவர்கள் தொடர்ந்து டு பி கண்டினியூட் இந்த கான்சிக்யூட்டிவ் அட்டாக்ஸ் நடப்பதற்கு ஒரு சாத்தியம் இருப்பதாகவும், இப்போது அவர்கள் தாக்குதல் தளம் ஈரோப்பாவிலிருந்து தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு அநேகமாக உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே தற்போதைய நிலையில் போர் உச்சபட்ச நிலையில் பீகாக்ஸ் மலைகள், ஈரோப்பிலிருந்து விமானங்கள், சவுதி அரேபியாவுடைய ஹூதிகள் தடுக்கப்பட்டது போன்ற பலவித ஆபத்தான செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடிகிறது என்பது இதுவரைக்கும் கணிக்க முடியாத செய்தியில் மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.